குட் மார்னிங். காலை 8:30, மதியம் 12:45, இரவு 9:50, நள்ளிரவு 12. சரி, சிப்பு வந்துச்சு. சிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு இன்றைக்கி வீடியோ எடுக்கும் இவ்வளோ சிரிப்பு வருது. ஸோ குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி நான் அதிசயமாக எங்கே இருந்துச்சு, என்னமோ இங்கே வெளிச்சமாக இருக்குது, என்னடான்னு பார்த்தா சூரியன். நான் இதை பார்த்தே பல நாள். அது பாருங்க, சொன்னோன்னே நல்லா வெயில் அடிக்குது. நான் எங்கே வந்தேன்னா திருப்பி ஆர்சாட்டி பஸ் தான் வந்தேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல. அக்கா வந்தேன். ஸோ நான் வந்து தோசை வாங்கினேன். பொங்கல் வாங்கினேன். இது பிசிபிலா பாத் வாங்கினேன். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வாங்கினேன். புரியுதா? சாம்பார் வாங்கினேன். தோசைக்கு சாம்பார் கொடுக்க மாட்டாங்களாம். தனியாக தான் வாங்கணுமா? நான் கேட்டேன், அப்புறம் தோசை எதுக்கு தருவீங்க? பிசிபிலா பாத்தோட தருவீங்களா? தனியாக சாம்பார் பிசிபிலா பாத்தோட தருவீங்களான்னு போய் கேட்டு வந்தேன் நான். எனிவேஸ் ஐ ஆர்டர் மசாலா தோசை, பொங்கல் அப்படி தான் பண்ணுது. பொங்கல் அண்ட் தென் பிசிபிலா பாத். எனக்கு நம்ம ஊர் தமிழ்நாடு மசாலா தோசையை விட எனக்கு பெங்களூர் மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த க்ரஸ்ட்டோடு கொடுப்பாங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நல்லாயிருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் சாம்பாரோட இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து நான் ஒன்று பேட்டில் வைக்க போகிறேன். இது எந்த மசாலா தோசை, ஆஷாவா ராமேஸ்வரமான்னு, பாலா சரக்கா அந்த மாதிரி. சாம்பார் என்ன நான் சாம்பார் சாப்பிட தப்பு வளரிட்டு இருக்கேன், எனக்கு தெரில. பொங்கல் வித் சாம்பார். அப்பா அப்படியே போயிடுச்சு, அவ்வளோ ஸ்மூத்தாக எனக்கு பொங்கல். பாருங்க, வச்சோடனே அப்படியே காணும், பொங்கலே காணும். என் வாயிலே இல்லை பொங்கல், அப்படியே சுவாய் அப்படி உள்ள வச்சு நல்லா இருக்கு. சாம்பாரோட தான் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு பெரிய சாம்பார் ஹெட். எனக்கு சாம்பார் வந்து அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மா சாம்பார் வச்சா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் தென் பிசிபிலா பாத், அதோட கொஞ்சம் பூந்தி கொடுத்துருவாங்க. நல்லா பிசிபிலா பாத்துன்றது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் கைஸ். சாம்பார் சாதமாக இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கும். இந்த இதோட சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிக்சரோடு சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியோட நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் பார்க்குறேன் யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளஸ் எல்லாம் நான் மார்னிங் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் போது எப்படா போக போகிறோன்னு யோசித்தேன். ஆனால் 7 மணிக்கு அவ்வளோ டிராஃபிக் இல்லை, கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. அப்புறம் அதிகமாக ஸ்கூல் க்ரௌடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம டிராஃபிக் இருக்கும், இங்கே டிராஃபிக் இல்லை இந்த லே அவுட்லேயே. ஹவு குட் அ டே ஸ்டார்ட் வித்தவுட் அ காஃபி? காஃபிலாம் எப்படி ஆன் காஃபி லவர்ஸ். இந்த காஃபினா ரொம்ப பிடிக்கும், அதை விட டீ ரொம்ப பிடிக்கும். காஃபி இல்லைன்னா என்னமோ மிஸ் ஆகுதே இருக்கும், டீ இல்லைனாலும் என்னமோ மிஸ் ஆகுதே இருக்கும். ஏன்னா கையில் அப்படியே உதற ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஆயிடும் காஃபி டீ குடிக்கலைன்னா. ஸோ அதுக்காக ஒரு காஃபி. சியர்ஸ். மார்னிங்கில் என்ன சொல்கிறது? குட் மார்னிங். ஸோ இதான் கைஸ், நான் சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் வந்தேன். நல்லா இருந்தது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட், சுட மார்னிங் காஃபியோடு எண்ட் பண்ணேன். நல்லா இருந்தது. ஸோ ஹேவ் அ நைஸ் டே கைஸ். மார்னிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா சேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. ஓகே, பை பாய். மீட் யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் vlog. நைஸ் vlog. பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.